அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கியும் ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட்டு. கிளாஸ் கலர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் பாட்டிலில் செய்வோம். இது வந்து நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அந்த பாட்டிலோட பாக்ஸ் இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாக்ஸை கீழே போட மனசு வரல. ஓகே, வீட்டில் என்கிட்டையும் கிளாஸ் கலர்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை இதில் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியை வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் நான் அந்த செல்லோ டேப்பில் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நான் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்ட் செய்கிறேன். இது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம எல்இடி லைட் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப நைட் நேரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த பாக்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள். இல்லையாட்டி இதே மாதிரி வேறு எந்த மாதிரி மெட்டீரியல் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் பாக்ஸில் வந்து மார்க்கரை வச்சு நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். எப்படி டிசைன் கொடுக்குறேன்றதை நீங்கள் வீடியோவை பாருங்கள். நான் வந்து ஸ்கேல் வச்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து போக போக வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்ட பிறகு பெரிய நல்ல டிசைனாக கொடுத்துக்கலாம். நான் இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். 3D அவுட்லைனர், அந்த அவுட்லைனரை வச்சு நீங்கள் கொடுக்குறதுக்கும் வரைகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து கிளாஸ் கலர்ஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கரில் வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிட்டு அடுத்து அவுட்லைனரை வச்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மார்க்கரை வச்சு நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாருங்கள், கிளாஸ் கலர் எடுத்துக்கிறேன். கிளாஸ் கலரில் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைனர், பிளாக் கலரில் ஒரு அவுட்லைனர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம வாங்குறதை பொறுத்து நான் வாங்கினதில் வந்து 10 கலர்ஸ் இருக்கும். இப்போ கிளாஸ் அவுட்லைனரை வச்சு இந்த மாதிரி நல்லா கேப் இல்லாமல் நல்லா வந்து அதுக்கு மேலே நம்ம மார்க்கரை வச்சு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கீழே நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கேப்பு விட்டுருக்கேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து எந்த டிசைனும் கொடுக்கல. அந்த டிசைனில் வந்து அவ்வளோவா தெரியாது. இல்லாட்டி கீழே வந்து நம்ம கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து வீட்டில் வந்து வேறு ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து எந்த இதுவும் டிசைனும் நான் கீழேயும் கொடுக்கல. மேலே வந்து நான் லேஸ் வந்து ஒட்டிக்கிறலான்னு நினச்சிட்டு நான் மேலேயும் நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நடுவில் சென்டரில் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் டிசைன் கொடுக்கல. கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு நான் கொடுக்கல. பாருங்கள், நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த அவுட்லைனர் ரொம்ப சிம்பிளான அவுட்லைனர் கொடுத்தா போதும். அதே மாதிரி சைட்லேயும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கிளாஸ் கலர்ஸை வச்சு கிளாஸ் பாட்டிலில் தான் நான் நிறையா கிராஃப்ட் செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். இல்லை கிளாஸில் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கூட செய்யலாம். ஆக்சுவலி நான் வந்து இந்த கிளாஸ் கலர் வாங்கினது வந்து கிளாஸ் பாட்டிலில் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் எனக்கு வந்து கிளாஸ் பாட்டில் வந்து எனக்கு கிடைக்கல. அந்த டயத்தில் தான் இந்த மாதிரி காப்பர் பாட்டில் வாங்கினேன். இந்த கவர் கிடச்சிச்சு. நீங்கள் இந்த இது மட்டும் இல்லை, வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி டாய் வாங்கினா கூட, ஒரு சில டாய் வாங்கினா கூட இந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்க, இந்த பாக்ஸில் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதில் கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கலர்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டு இருக்கேன். பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. எனக்கு பபிள்ஸ் வந்தது. பபிள்ஸ் வந்தாலும் அதுக்கு ஒரு டிப் என்னென்னா, காட்டன் கிளாத்தை வச்சு அந்த பபிள்ஸ் மேலே லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்திங்கனாக்கும், லைட்டாக தொட்டு எடுத்தாலே அந்த பபிள்ஸ் வந்து காணாமல் போயிடும். கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பாருங்கள், நான் லைட்டாக அந்த பபிள்ஸ் மேலே வந்து துணியை வச்சு துடைக்க வேண்டாம், அந்த பபிள்ஸ் மேலே வச்சாலே அந்த பபிள்ஸ் போயிடும்.
அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்சாப்புல ஒரே கலர் 2 கலரையும் யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து நிறையா கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 4 கலர் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறேன்னு. அதே மாதிரி கிளாஸ் கலர் கொடுக்குறப்ப வந்து நிறையா கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி ஒன்றோட ஒன்று அங்கே பாருங்கள், என்னோடதில் ஃபர்ஸ்ட்டு மொதல் பக்கம் செய்கிறப்ப வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்த பக்கம் நான் செய்கிறப்ப பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகலை. ரெண்டாவது பக்கம் செய்கிறப்பயே அவ்வளோவா மிக்ஸ் ஆகலை. 3வது 4வது பக்கம் செய்கிறப்ப இன்னும் தெளிவாகவே வந்துருச்சு எனக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குல்ல கலரு. இப்போ அடுத்து 3வது 4வது பக்கமும் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் 4 பக்கமுமே வரைஞ்சிக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே ரொம்பவே, அதாவது இதுக்குள்ளே வந்து நான் எல்இடி லைட்டு வந்து உள்ளே தான் விட்டுருக்குறேன். அது சும்மா வச்சிருக்கையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த எல்இடி லைட்டை ஆன் பண்ண பிறகு இன்னியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே கூடி பார்க்கையிலே அழகாக இருந்துச்சு, அதை சைடில் வச்சு பார்க்கையிலே இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நைட் நேரத்தில் ஆன் பண்ணி வச்சுருக்கிறப்ப இன்னும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்இடி லைட்டு நான் உள்ளே வந்து ஆன் பண்ணி உள்ளே விட்டுருக்கேன். இந்த எல்இடி லைட்டு வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். அது எப்படி இருந்துச்சுன்ற ரிவ்யூவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் பாட்டில் கிடச்சா கிளாஸ் பாட்டிலில் கூட செஞ்சு பாருங்கள், இல்லாட்டி இந்த மாதிரி பாக்ஸ் டப்பாவில் கூட செஞ்சு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.